நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளை ஜூம் இணைய வழியில் சிந்தனை ஆற்ற இருப்பவர் நமது துணை பேராசிரியர் திரு வாசுதேவன் ஐயா அவர்கள். அவர்களை பற்றி சிறிய ஒரு அறிமுகம். ஐயா போரூர்ல வசித்து கொண்டு அங்கு இருக்கும் போரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை மிக சிறப்பாக தொண்டாற்றக்கூடியவர். அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மேன்மையால அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக சிறப்பாக வாழ்வை உயர்த்தியவர் நமது துணை பேராசிரியர் வாசுதேவன் ஐயா அவர்கள். தொண்டின் மேன்மையை மிக மிக சிறப்பாக உணர்ந்தவரும் கூட. ஒரு சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து தவ மையங்களிலும் தனது தொண்டை விரிவாக்கம் செய்து மக்களுக்கு தொண்டாற்றிக் கொண்டு இருப்பவர். அவர்களினுடைய சிந்தனை என்று நம்மளுடைய வாழ்வின் மென்மை அடைய உதவும் என்று கூறி அவர்களை சிந்தனையாற்ற அழைக்கின்றோம். இன்றைய சிந்தனையை மிக சிறப்பாக அமைத்துக் கொடுக்க தலைப்பு அகமும் புறமும் என்கிற தலைப்பில் அவர் சிந்தனையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை நமது உலக சமுதாய சேவா சங்கம் திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளையின் ஜூம் இணைய வழி அன்பர்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதல வணக்கத்தையும் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவே துணை. வாழ்க வேதாத்திரிகம். அன்பார்ந்த இருபால் மெய்யன்பர்களே, இந்த இனிமையான மாலை பொழுதிலே உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளூர் மண்டலத்தை சார்ந்த அறக்கட்டளைகளின் சார்பாக நடைபெறும் இந்த தவம் மற்றும் சிந்தனை விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இன்றைய நிகழ்வுகளை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வுகளை இறைவணக்கம் குருவணக்கம் பாடி இனிமையாக தொடங்கி வைத்த அருள்நிதி திலகவதி அம்மா அவர்களுக்கும், இந்த சிந்தனையானது சிறப்பாக அமைவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை தன்னுடைய சிறப்பான தவத்தின் மூலம் உருவாக்கி கொடுத்த அருள்நிதி கிரிஜா அம்மாவுக்கும், இந்த வாய்ப்பினை நல்கிய திருவள்ளூர் மண்டலத்தை நிர்வாகத்தை சேர்ந்த பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி, இன்றைய சிந்தனையை இறையருளும் குருவினுடைய அருளும் சுக்குமமாக துணை நின்று சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் நடத்தி தர வேண்டி சிந்தனையை தொடங்குகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிந்தனையின் தலைப்பு ஐயா சொன்னார், அகமும் புறமும் என்ற தலைப்பு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அது ஒன்றும் பெரிய யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. அகமும் புறமும்னா எல்லாம் வல்ல தெய்வம் எங்கும் உள்ளது நீக்கம் வர என்பதுதான் அதனுடைய உட்பொருள். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.
அன்பர்களே, இந்த சிந்தனைக்கு எனக்கு காரணமாய் இருந்தது என்னுடைய பள்ளிக்கூட காலத்துல நான் படித்த ஒரு பாடல். அது கூட தொடக்கப்பள்ளி காலம், 5ஆம் வகுப்பு, என்ன சரியான வகுப்பு ஞாபகம், ஆனால் தொடக்கப்பள்ளி என்பது நல்லா தெரியும். தமிழ் பாடத்துல இறைவணக்க பாடல் ஒன்று வரும். அது எனக்கு இன்றைக்கும் அப்படியே, இன்றைக்கும் இல்லை, அன்றையிலிருந்து எப்போதும் அடிக்கடி நினைவிலேயே இருந்து கொண்டு இருந்தது. வெகுவாக என்னை சிந்திக்க வைத்த பாடல் அது. அதை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அந்த பாடல், சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணில் படுவன அவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வதும் எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாமோ. இவ்வளவு வரைக்கும் தான் அந்த வகுப்புல படிச்சேன். இது என்ன இறைவணக்க பாடலாக கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் என்ன யோசிக்க வைக்குதுன்னா, கடவுள் இருப்பது உண்மை என்பதை உறுதிப்படுத்துகிறது. அவ்வளவுதான். ஒரு கடவுளை, ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்துல நம்மளால் செய்ய முடியாததெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. சூரியன் வருவதும், சந்திரன் தெரிவதும், நட்சத்திரங்கள் தெரிவதும், இடி இடிப்பதும், மழை பெய்வதும், இதெல்லாம் எதனால என்று சிந்திக்க வைத்து விட்டு, சிந்தியுங்கள் என்று சொல்லி விட்டுட்டாங்க. அதோட அதற்கப்புறம் இப்பதான் அது, அந்த பாடல் அவ்வளவுதானா, அதுக்கு மேல ஏதாவது இருக்கா என்று கொஞ்சம் தேடி பார்த்த போது அதுக்கு மேலே நிறைய வரிகள் வருகின்றன. அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள், எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே. இது அடுத்து வர வரிகள். இது மேலும் சிந்திக்கிறது. அது ஒவ்வொரு மதத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார்கள். இப்படி ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது, அது என்னன்னு கேட்டா அல்லாஹ் என்கிறார்கள் சில பேர்கள், ஹரன் என்கிறார்கள் சில பேர்கள், பரமண்டலத்தில் உள்ள பிதா என்று சொல்கிறார்கள் சில பேர்கள், நிர்வாணம் என்று சொல்கிறார்கள் சில பேர்கள் என்று அவர் மேல் சொல்லிக்கொண்டே போகிறார். அதோடு அது முடியலைங்க. அந்த பொருளை நாம் நினைத்து அனைவரும் அன்பாய் வணங்கிடுவோம். எந்த படியால் எவர் எதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன, நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், அதை வணங்கிடுவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்திடுவோம் என்று மேலும் அந்த வரிகள் தொடர்கின்றன. இது அனைத்துமே இறைவனுடைய ஆற்றல், அதாவது இறைநிலை என்று ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றன. மனவளக்கலைக்கு வந்தப்புறம் அது மிகவும் ஆழமாக புரிந்துவிட்டது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறேன். இதை தவிரங்க, கல்லூரி காலத்துல ஒரு திரைப்படம், அது ஒரு புராண படம், பக்தி படம் கூட சொல்லலாம், திருவருட்செல்வர் என்ற படம். அந்த படத்துல ஒரு காட்சி, ஒரு அரசன், அவனுக்கு திடீரென்று ஒரு நாள் சந்தேகம் வருகிறது. அதாவது இறைவனை பற்றிய சந்தேகம் வருகிறது அவனுக்கு. இறைவன் எங்கு இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்ற கேள்விகளை அவனுடைய அரசவையில புலவர்கள் கிட்ட சொல்றான். என்னுடைய சந்தேகத்தை நாளைக்கு காலையில அரசவை புலவர்களுடைய தலைப்புலவர் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுறோம். அந்த அரசனுடைய அவை புலவர் வீட்டுக்கு போய் யோசிக்கிறார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் அரசனுக்கு எப்படி பதில் சொல்லுவது என்று. குழப்பத்தில் இருக்கார் அவர். அவர் வீட்டுல அவருடைய பேத்தி, ஒரு 5 வயது பெண் குழந்தை, அது தாத்தாவை பார்த்து, ஏன் குழப்பமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறது. அரசன் இது போல எனக்கு 3 கேள்விகள் கொடுத்து விடை நாளை காலையில கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான், அதான் யோசிக்கிறேன், இதுக்காகவா நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், நாளைக்கு நான் போய் அரசனுக்கு அந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அரசவைக்கு வர வேண்டாம், நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுநாள் இந்த பெண்
அரசவைக்கு செல்கிறது. ஐயா கேட்கலையா? கேக்குதுங்களா ஐயா? ஐயா கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. நல்லது, நல்லதுயா. அந்த பெண் அரசவைக்கு வருகிறாள். மன்னர் அதிர்ச்சி அடைகிறார். தாத்தா எங்க கேட்டாக்கா, தாத்தா வரும், உங்களுடைய கேள்விகளுக்கு நானே பதில் சொல்லிவிடுவேன் என்று சொல்லிட்டு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குகிறாள் அந்த பெண். அரசனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு உங்கள் கேள்வியை கேளுங்கள் என்று அந்த பெண் அரசனை கேட்கிறாள். முதல் கேள்வி என்ன என்று கேட்கும்போது, கடவுள் எங்கு இருக்கிறார் என்றுதான் அவங்களுடைய கேள்வி கேட்டார். உடனே அந்த குழந்தை அந்த அந்த இடத்துல இருக்கிற பொருளை வைத்துக் கொண்டே, அங்க ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, எண்ணெய் திரி தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த பெண், அந்த குழந்தை அரசனை பார்த்து இது என்ன என்று கேட்கிறாள். விளக்கு, இதில் என்ன இருக்கிறது? எரிந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து என்ன வருகிறது? வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சம் எந்த திசையில் பரவுகிறது என்று கேட்டபோது அரசன் எல்லா திசையிலும் தான் பரவி கொண்டிருக்கிறது என்று சொன்னான். அது போலதான் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று ஒரு பதில் சொல்கிறார். அரசனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. அந்த பெண் மறுபடியும் கேட்கிறார், உங்களுடைய இரண்டாவது கேள்வி என்னன்னு? எப்படி இருக்கிறான் அந்த கடவுள் என்பவன் எப்படி இருக்கிறான் என்பதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வின்னு கேட்டார். மறுபடியும் அந்த குழந்தை அங்க இருக்கிற பொருட்களை பார்க்கிறது. அங்க ஒரு பாத்திரத்தில் பால் வைத்திருந்தார்கள். இது என்னன்னு கேட்கிறா. பால். இந்த பாலுக்குள்ள என்ன இருக்கிறதுன்னா அரசன் கொஞ்சம் யோசிக்கிறான். பாலுக்குள்ள என்ன இருக்கு? தயிர் இருக்கிறது, மோர் இருக்கிறது, வெண்ணெய் இருக்கிறது, நெய் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறான் அவன். அதை எனக்கு நீங்கள் காட்ட முடியுமா என்று அது கேட்கிறது. அரசனுக்கு மீண்டும் அதிர்ச்சி. அது எப்படி பாலுக்குள் இருக்கிற மோர், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் காட்டு? அதுக்குள்ள அது இருக்கிறது. அது போல எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் என்று பதில் சொல்கிறான். அரசன் ஆடி போயிட்டான். மூன்றாவது கேள்வி கேட்கிறா. வேண்டாமா? மூன்றாவது கேள்வி எனக்கு புரிந்து விட்டது, வேண்டாம் என்று அவன் சொல்கிறான். இருந்தாலும் அந்த பெண் விடலை. மூன்றாவது கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்லிவிட்டு போயிடணும். இறைவன் என்ன செய்து கொண்டே இருக்கிறான்? இதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. அரசே, இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா நீங்கள் இந்த அந்த அரியாசனம், சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி நான் அதுல ஒரு 5 நிமிடம் உட்கார வேண்டும் என்று அது சொல்கிறாள். அரசன் அதுக்கும் ஒத்துக்கொள்கிறான். அந்த பெண் அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு கைத்தட்டி, யார் எங்கே என்று காவலரை கூப்பிட்டு, இந்த அரசரை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள் என்று பதில் ஆணையிடுகிறாள். எல்லாரும் யோசிக்கிறாங்க, இதைத்தான் இறைவன் செய்து கொண்டிருக்கிறான், நடப்பது எல்லாம் அவனுடைய செயல்கள் தான் என்று பதில் சொல்கிறாள். அப்போதுதான் அந்த அரசனுக்கு இறைவனை பற்றிய ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த அரசன் தான் பிற்காலத்துல பெரிய புராணத்தை எழுதுவதற்கு காரணமாக இருந்த ஒரு அரசன், சோழ அரசன், பல்லவ அரசன், சோழ அரசன் நினைக்கிறேன். ஓகே, இது இரண்டாவது நிகழ்ச்சி. அப்போ எனக்கு இதெல்லாம் ரொம்ப, இந்த நிகழ்ச்சி இறைவனை பத்தி தான் இருக்கே தவிர இறைவன் யார் என்பதெல்லாம் பத்தி அதிகமாக நமக்கு புரியல. நன்றாக இருந்தது. எல்லாரும் இன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காட்சியை பார்த்து நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி தவிர உண்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம், திரைப்படங்கள்ல வர்ற பாடல்கள்ல கண்ணதாசனுடைய ஒரு பாடல். கண்ணதாசன் ஒரு பெரிய தத்துவ ஞானி தான் அவரும். அவர் பாடல்ல கேட்கிறார், இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான் என்று அந்த பாடல் சொல்கிறது. கேக்குதுங்களா? நீங்க பேசிட்டே இருங்க ஐயா, நான் கேட்கலன்னா நான் சொல்லுவேங்க ஐயா. இறைவன் இருக்கின்றானா, அவன் எங்கே இருக்கிறான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான், நான் ஆஸ்திகனானேன் அவன் அகப்படவில்லை, நான் நாஸ்திகனானேன் அவன் பயப்படவில்லை என்று அந்த வார்த்தைகள் வரும். இப்ப பாருங்க, நம்ம காலத்துல ஆஸ்திகம் நாஸ்திகம் என்ற வார்த்தைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? கடவுள் இருக்கிறான் என்று நம்புபவர்கள் ஆத்திகர்கள் என்றும், இல்லை என்று சொல்பவர்கள் நாத்திகர்கள் என்றும் பொதுவாக மக்களிடையே கருத்து நிலவுகிறது. இப்படித்தான் நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன். மகரிஷியினுடைய கேள்வி பதில்கள் புத்தகத்துல ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆஸ்திகம் என்றால் என்ன, நாஸ்திகம் என்றால் என்ன? மகரிஷி சொல்றார்,
ஆஸ்தி என்பது பொருள். தன்னை அறிந்து இன்பமுற்று அதன் மூலம் இறைவனை அறியாமல் வேறுபட்டு நின்று பொருட்கள் மூலம் இறைவனை பாவிப்பது ஆஸ்திகம். பொருட்கள் மூலம் இறைவனை பாவிப்பது ஆஸ்திகம். இது மூட நம்பிக்கையில் உள்ள மயக்க நிலையை குறிக்கும் என்கிறார். நாஸ்திகத்துக்கு சொல்றார், நாஸ்தி என்றால் இல்லை என்று பொருள். அரூபமான ஒரு சக்தியே உலகங்களாகவும் உயிர்களாகவும் நானாகவும் மலர்ந்து என்னுள் அறிவாகவும் வந்து ஆண்டு கொண்டுள்ளது என்பதை மனம் விரிந்த நிலையில் உணர்ந்து கொள்வது நாஸ்திகம். அப்படியே மாறுபட்ட கருத்தாம இருக்கு. நாம எல்லாரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆஸ்திகம் நாஸ்திகம் என்றால் என்ன? ஆனா இவர் கொடுக்கிற விளக்கத்தை பாருங்க. உண்மையாக யார் ஆஸ்திகர்கள், உண்மையாக யார் நாஸ்திகர்கள் என்பது விளக்கம் மகரிஷி அழகாக விளக்கப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு இறைவனை பற்றியும் ஆஸ்திக நாஸ்திகத்தை பற்றியும் ஒரு விளக்கம். இதற்கு அடுத்தது கீதையில் பகவான் கிருஷ்ணன் சொன்னதாக வருகிறது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம். அது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கிருஷ்ணன் சொன்னதாக வருகிறது. அதுக்கு பொருள், சாதுக்களை ரட்சிக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் யுகம்தோறும் நான் அவதரிக்கிறேன் என்று கிருஷ்ணன் சொன்னதாக அதுக்கு பொருள். எப்போதெல்லாம் பாரதி சொன்ன மாதிரி தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், ஆனால் தர்மம் கடைசியில வெல்லும் என்று சொன்னார். அந்தந்த சமயத்தில் மகான்கள் அவதரிக்கிறார்கள். அது உண்மையாயிருக்கு. இந்த கலிகாலத்துல நம்ம பார்க்கிறோம், அவ்வப்போது மகான்கள் தோன்றி இந்த மக்களிடையே மக்கள் குறைகளை நீக்கி அவர்கள் நல்ல பாதையில் செல்வதற்கு உதவி செய்கிறார்கள். இதற்கும் மகரிஷி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். மகான் என்றால் என்ன பொருள் என்றால், மகா என்றால் பெரிய என்று பொருள், ஆண் என்றால் ஆள், அதாவது எல்லாவற்றையும் உணர்ந்தவர், அறிவில் உயர்ந்தவர் என்று பொருள். மகானுக்கு நேரடியான தமிழ் சொல் பெரும் பிளஸ் ஆள், பெருமாள் என்று மகரிஷி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில வந்த மகான்கள் ஒருத்தர் தான் நம்முடைய வள்ளலார், வள்ளல் பெருமான். மகரிஷிக்கே ஆசானாக இருந்தவர். இந்த வள்ளலாரிடம் தாங்கள் யார் என்று கேட்டபோது அவர் அளித்த பதிலை பாருங்கள். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும். கருத்துன்னா உள்ளுக்குள்ள கருப்பு, வெளியில வெளுப்புன்னு அர்த்தம். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர்கள் அனைவரையும் சகத்தே திருத்தி அவரை சன்மார்க்க சங்கம் அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருப்பதற்கு என்றே என்னை இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க பெற்றேன், அருளை உற்றேனே. அதாவது இந்த மக்களை திருத்துவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவன் என்ற பொருள்ல அவர் இந்த பாடலை சொல்லியிருக்கார். இது இறைவனுடைய அவதாரம். அதாவது மக்களை எப்போதெல்லாம் மக்கள் திசை திரும்பி போய்கொண்டிருக்கிறோம், அப்ப அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவ்வப்போது மகான்கள் தோன்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில வள்ளலார் தோன்றிய காலம். ஆனால் அவர் வாழ்நாள் முடியும் போது அவர் சொன்னது என்னன்னா, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று வருந்தினார். அவருடைய அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக அவதரித்தவர் தான் நம்முடைய மகரிஷி. ஒரு நாள் மகரிஷி கனவுல தோன்றினார். ஆனால் தான் தோன்றியதை யாருக்கும் சொல்லாதன்னு வேற சொல்லிட்டு போயிட்டார். அன்பு கட்டளை இட்டு போயிட்டார். என்று முதல் 10 ஆண்டுகள் நான் உன்னுடன் தான் இருப்பேன் என்று சொல்லி அவருக்கு வழிகாட்டியா இருந்தார். இதை மகரிஷி ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார். என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ, அன்று முதல் உடல் உயிரோடு அறிவை அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். என்பினை தூய்மையாச்சு. எந்தன் மனநிலையோ வள்ளல் பெருமானார் எந்த செயல் செய்யென்று உணர்த்துவாரோ அதுவே நன்று எனக் கொண்டு அவற்றை நான் முடிக்கும் பேற்றால் நல்லறிஞர்கள் எனக்கு நட்பை அளிக்கின்றார் என்று மகரிஷி வள்ளல் பெருமானாருடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு தனக்கு ஏற்பட்ட மாற்றங்களை கூறியிருக்கிறார். ஆகவே அந்த வரிசையில தான் மகான் வரிசையில நம்முடைய மகரிஷியும்
தோன்றி, அதாவது இறைவனுடைய அருளினால் அவதாரம் செய்தவர்கள் இந்த மகான்கள். மகரிஷி வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். குழந்தை பருவத்துல பக்தி வழியிலேயே தோய்ந்தான் இருந்தார். தெய்வ நம்பிக்கை, நன்னடத்தை இதுல பற்று கொண்டு வளர்ந்தார். 20 வயது வரைக்கும் அவர் பக்தி வழியில போய்கிட்டு இருந்தார். சில ஆன்மீக நூல்களை படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலம்தான் அவர் சொல்லார், எங்கும் நீக்கமர இருந்த தூய வெளிதான் இறைவன் என்ற தெளிவு அவருக்கு கிடைத்தது. அப்படி அவருக்கு அந்த தெளிவு கிடைப்பதற்கு காரணமாயிருந்த சில கவிதை வரிகள். வெட்டவெளி தன்னை வெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி புதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி. இது ஒரு சித்தர் பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடுத்தது, அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது, தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும் படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிர் உயிராய் தழைத்தது எது, மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது, சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது, எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது, மேல் கங்குல் பகலற நின்ற எல்லை உளது எது, அது கருத்திற்கு செய்ததுவே கண்டனவெல்லாம் மோன உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்வாம் என்ற ஒரு தாய்மானவருடைய பாடல். இதுல சுத்த வெளியை பத்தி அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. சுத்த வெளிதான் தெய்வம் என்பதை அவர் உணர்வதற்கு காரணமாக இந்த பாடல்கள். இதை தவிர இன்னொரு பாடல், அது ஒரு ஆழ்வார் பாசுரம். நம்மாழ்வார் என்ற அவருக்கு பெயர். 12 ஆழ்வார்கள், வைணவ ஆழ்வார்கள் 12 பேர்ல நம்மாழ்வார் என்று ஒரு ஆழ்வார் இருந்தார். அவருடைய இயற்பெயர் மாறன். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு நவ திருப்பதிகள் என்று சொல்வார்கள், 9 திருப்பதிகள், அதுல ஒரு ஊர் ஆழ்வார் திருநகிரி என்று கூட அதுக்கு பெயர். அங்க அவதரித்தவர் தான் இந்த நம்மாழ்வார். அவருடைய பெயர் மாறன். 4000 திவ்ய பிரபந்தத்துல அவருடைய பாடல்களை பத்தி, அதாவது 4 வேதங்களை அந்த பாடல்கள் அவர் சொல்லியிருக்கிறதா சொல்லுவாங்க. அவர் எழுதினது திருவிருத்தம் என்று ஒண்ணு, திருவாசிரியம் ஒண்ணு, பெரிய திருவந்தாதின்னு ஒண்ணு, திருவாய்மொழின்னு ஒண்ணு. இந்த திருவாய்மொழி என்பது சாம வேதத்துக்கு இணையானது என்று சொல்வார்கள். சொல்லும்போது வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று அவருக்கு பெயர். இவருடைய பாசுரங்கள்ல ஒண்ணுதான் மகரிஷிக்கு சுத்தவெளி தத்துவத்தை உணர்த்தியதாக மகரிஷி கூறுகிறார். அந்த பாடல், சூழ்ந்த அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரந்தன் மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவர சூழ்ந்தாயே. இதுதான் இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்ற வரிகளுக்கு அவருக்கு காரணமாக இருந்தது. முடிவில் வெறும் பாழ், கடைசியில் அது என்னவா இருக்குன்னா ஒண்ணுமே இல்லாம ஒரு பாழ், சுத்த வெளி. சுத்த வெளியை உணர்த்தியது மகரிஷிக்கு இந்த ஆழ்வாருடைய பாடல். இன்னொரு பாடம் சொல்லிட்டார், நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பாழ் உவப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து சென்று ஆங்கு இன்ப துன்பங்கள் செற்று களைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே என்று அந்த பாடல் இருக்கிறது. இதுல பாழ் என்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். மகரிஷி பாழ்நிலை என்ற தலைப்புல ஒரு பாடல் மகரிஷியுடைய ஞானமும் வாழ்வுல வருது. பாழ் என்ற வார்த்தை, பாழ்னா பாழும் கிணறுன்னா என்ன, ஒண்ணும் இல்லை, கிணத்துல தண்ணி இல்லாம இருந்தா அதை பாழும் கிணறுன்னு சொல்லுவாங்க. பாழ் என்ற வார்த்தை, அதுல ஒரு பாடல் பாருங்க, உருவத்தை கழித்து விட்டால் அருவம் மீதி, ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும், பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே இருளன்றோ மிச்சமாகும், பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதிப்படும் அன்றோ ஆய்வீர், அருவ உருவாய் இயங்கும் அறிவை நீக்க ஆதி எனும் பிரம்மநிலை அன்றோ மீதி என்று மகரிஷி இந்த பாழ் என்ற நிலை, அதாவது நம்மாழ்வார் சொன்ன சூழ்ந்தகன்ற ஆழ்ந்த முடிவில் பெரும் பாழையும் சொன்ன அந்த முடிவில கடைசியில என்ன ஆயிருக்கா, வெறும் பாழ் தான் இருக்கிறதுங்கிறதை இந்த மாதிரி ஒரு பாடல்ல எழுதியிருக்கிறார். இதை தவிர சுத்தவெளி நம்ம சொல்றோம், அதைத்தான்
இறைநிலை என்று மகரிஷி முடிவாக கண்ட உண்மை. அந்த சுத்தவெளியானது அதை முப்பாழ்னு வேற சொல்றார் மகரிஷி. 3 பாழ் இருக்கிறது. அதாவது சுத்தவெளிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயக்க மண்டலத்துக்கும் தாண்டி இருப்பு நிலை, அதை சுத்தவெளி, அதுதான் இறைநிலை. அங்கதான் நம்ம துரியாதீத நிலையில அந்த இறைநிலையோடு நம்மை சமம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அது. அது ஒரு நிலை. ஆனால் அந்த இறைநிலையானது இயக்கம் பெறும்போது பேரியக்க மண்டலத்துல அங்கேயும் இருக்கிறது. அதுவே உயிர்களாக வரும்போது நமக்குள்ளே இருக்கிறது என்கிறதை உணர்த்துதான் முப்பாழ் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 3 சுத்தவெளி இருக்கிறது. பிரபஞ்சத்துக்கு வெளியே ஒன்று, அதுக்கு பேர் சதாசிவம். பிரபஞ்சம் முழுவதும் ஒன்று, அது சக்தி சிவம். உடலுக்குள் ஒன்று, இது சிவம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வெளியிலேயும் இருக்கிறது, நமக்குள்ளேயும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அவர் இதை சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாரதியார் கூட இந்த சுத்தவெளியை தான் தெய்வம் என்று ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு கவிதை பாருங்க, பரசிவ வெள்ளம் என்று அதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே. காணுவன நெஞ்சில் கருதுவன உட்கருத்தை பேணுவன யாவும் பிறந்ததந்த வெள்ளத்தே என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். மகரீஸ்வரர் வெள்ளம் என்பது என்னன்னா வெண்மை பிளஸ் அம், வெள்ளையா இருக்கிற அம் என்றது எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. அம் என்றால் தெய்வம், தூய்மையான வெளி, தூய வெளி, அதைத்தான் பரவெளி என்று பரசிவ வெள்ளம் என்று பாரதியார் கவிதையில் சொல்லுகிறார். ஆகவே அதுவும் மகரிஷியினுடைய இந்த சுத்தவெளி தத்துவத்திற்கு அதுவும் அவருக்கு உதவியாக இருந்தது, பாரதியாருடைய பாடல். இப்போ பார்க்கிறோம், சுத்த வெளியில இருப்பது இறைவன் தான், நம்ம அண்டத்துக்குள்ளே இருப்பதும் இறைவன் தான், பிண்டத்துக்குள்ளே இருப்பதும் அதுதான் அண்டமும் பிண்டமும் என்று நாம பார்க்கிறோம். இதுலயும் பாருங்க, அண்டத்தில் விண் என அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறான். கண்டத்தின் மேல் கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தையும் அவனையே காண்கிறான். இதுவும் மகரிஷி சொன்னதுதான். இப்ப என்ன சொல்றாரு, அண்டத்தில் விண் என்று அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறான். நம்ம எல்லா தவங்கள்லையும் பார்க்கிறோம், அங்க விண்ணானது முதலில் தோன்றியது. அந்த விண் தான் நம் உடலுக்குள்ள உயிராக இருக்கிறது. நம் உடலுக்குள்ள தவம் செய்யும்போது, பஞ்சேந்திரியங்கள் செய்யும்போது, 10 மணி, அதாவது பஞ்சபூத நவகிரகங்கள்லாம் செய்யும்போது அதுல விண் நமக்கு உயிராக இருக்கிறது. சோ அண்டத்தில் விண் எனப்படுவதுதான் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறது. கண்டத்தின் மேல், கழுத்துக்கு மேல கருவையில் நினைத்தவன்னா ஆக்கினையிலையும் துரியத்திலையும் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தையும் அவனையே காண்கிறான் என்கிறார் நம்முடைய வேதாத்ரி மகர்ஷி. இங்க பிண்டம் என்றால் நான் முதல்ல என்ன நினைச்சேன், பிண்டம் போடுறதுன்னு திதி கொடுக்கும்போது பிண்டம் பார்த்தோம்னா ஏதோ இந்த சாதத்தை உருண்டை பிடிச்சி போடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா பிண்டம் என்றால் பின்னம் என்று அர்த்தமாகும். மகரிஷி சொல்றார், பிண்டம் என்றால் பின்னம், அது முழுமை பூரணம். நமக்குள்ள இருக்கிறது பின்னம், அது டோட்டாலிட்டி, இது ஃபிராக்ஷன். இதைத்தான் பிண்டம் சொல்றார். பிண்டம் என்றால் பின்னம், முழுமையே பின்னம் என்பது அத்வைதம். பின்னமும் முழுமையும் வேறு வேறு என்பது துவைதம். அத்வைதத்தை பாருங்க, அதுவேதான் இதுவாக வந்திருக்கிறதுன்னு சொல்றதுனால அது அத்வைதம். நாம் என்ன நினைக்கிறோம், அது வேற இது வேற நினைக்கிறோம், இதுதான் துவைதம். இந்த பின்னம் முழுமையை அடையும் வழிதான் விசிஷ்டாத்வைதம். எனவே அண்டத்தும் பிண்டத்தும் அதுவே இயக்குகிறது, இயங்குகிறது, நிகழ்த்துகிறது, நிகழ்கிறது என உணர வேண்டும். இது அதாவது இன்னொரு தத்துவம் சொல்லுவாங்க, மகரிஷி சொன்ன மாதிரி, மாம்பழம் வெளியில இருக்கு, உனக்கு எதிர இருக்கு, அப்போ நீயும் மாம்பழம் வேற, நீ அதை சாப்பிடும்போது அது உனக்குள்ள போயிடுச்சு. அப்ப நீங்க முதல்ல ரெண்டு பேரும் வெளியே தனித்தனியா இருக்கும்போது அது துவைதம். நீ சாப்பிட்ட உடனே அது உனக்குள்ள போயிடுது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னுடைய உடலோட அது ஐக்கியமாகி விடுகிறது. அப்போதான் அது அத்வைதம். இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, உனக்குள்ள அது ஜீரணமாகி 7 தாதுக்களாக மாறி உனக்குள்ள ஒன்றாகி விடும்போது அது அத்வைதம்.
இந்த ப்ராசஸ் நடக்கிறது, அதுதான் விசிஷ்டாத்வைதம் என்று மகரிஷி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இப்ப நாம தவம் செய்கிறோம். அதுல நித்யானந்த தவம் என்று ஒரு அருமையான ஒரு தவம் இருக்கிறது. இந்த தவத்தை முழுமையாக உணர்ந்து செய்யும் போது நம்ம அகத்துக்குள்ளேயே இறைநிலையை பார்க்கலாம். அதாவது நித்யானந்த தவத்துல மூலாதாரத்திலிருந்து மூச்சு இழுத்துக்கிட்டே துரியம் சென்று மூச்சை விடும்பொழுது துரியத்திலிருந்து உடல் முழுவதையும் கவனித்து ஜீவகாந்தத்தை பரப்புகிறோம் சொல்றாங்க இல்லையா? அப்ப ஜீவகாந்தம், இது ஜீவகாந்தம் நம்ம உடலுக்குள்ள இருக்கிறதுனால, வெளியில இருக்கிறது வான்காந்தம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ இந்த ஜீவகாந்தமும் வான்காந்தமும் ரெண்டும் ஒண்ணுதான். இங்க இருக்கிறதுனால இந்த ஜீவகாந்தம், அங்க இருக்கிறதுனால இந்த வான்காந்தம். காந்த நிலை தான் கடவுள், காந்த நிலை தான் கடவுள். ஆகவே நமக்குள்ள அந்த காந்த ஆற்றலை முழுமையாக பரப்பிவிட்டு நன்றாக உடல் முழுவதும் எல்லா செல்களிலும் ஜீவகாந்தத்தை பரவி விட்டு சிறிது நேரம் அந்த உடல் முழுவதும் தெளிவு பெற்று அந்த ஜீவகாந்தத்தை அனுபவிக்கும் போது அந்த இறை நிலையை உங்களுக்கு உள்ளாகவே உணர முடியும். ஆக பிண்டத்துக்குள் இறைவனை உணர நித்யானந்த தவம், அண்டத்தில் இறைவனை உணர இறைநிலை தவம் செய்கிறோம். பாருங்க, எடுத்த உடனே என்ன செய்யறோம்? அதாவது பெருவெளியோடு நம்மை முதலில் இணைத்துக் கொள்கிறோம். அதுக்கு பிறகுதான் அங்க நடக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றாக கவனிக்கிறோம். முதலில் எடுத்த உடனே பேராதார பெருவெளியோடு நம்மை இணைத்துக் கொண்டு அங்கேயே மனதை நிறுத்தி அங்க அந்த இறைநிலை சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் எப்படி அங்கு அது இறை துகள்களாகிறது, அதுக்கப்புறம் அந்த இறை துகள்கள் எப்படி அணுக்களாக மாறுகின்றன, அப்புறம் அந்த அணுக்கள் சேர்ந்து எப்படி கூட்டு பஞ்சபூதங்களாகின்றன, அதுக்கப்புறம் தன்மாற்றம் அடைந்து எப்படி ஓரி அறிவு உயிரினத்திலிருந்து மனிதன் வரைக்கும் வந்தோம் என்று நிறைவு செய்யும் போது அங்கிருந்து இங்க வரும். அதாவது அண்டத்திலிருந்து பிண்டத்தை பார்க்கிறோம். இங்க பிண்டத்திலிருந்து அண்டத்துக்கு போறது 9 மைய தவம். மூலாதாரத்தில் தொடங்குகிறோம். ஒவ்வொரு உயிர்நிலையாக சென்று துரியாதீத நிலையை அடைந்து அதுக்கப்புறம் சுத்தவெளி போகும்போது இது இங்கிருந்து அகத்திலிருந்து புறத்துக்கு சென்று உணர்தல், புறத்திலிருந்து அகத்தை நோக்கி வந்து உணர்தல் என்ற வகையில நமக்கு சிறப்பான தவங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அகத்திலும் புறத்திலும் இறைவனை உணர்வதற்கு இந்த வழிகள்லாம் நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறார். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். கொங்கண சித்தரை பத்தி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கொங்கண சித்தர் என்றால் உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது, கொக்கு என்று நினைத்தாயோ கொங்கணவா என்று வள்ளுவர் மனைவி வாசுகி அம்மையார் கேட்டது. அதனால் அவர் ஆணம் ஒழிந்து ஞானம் அடைந்தார்னு சொல்லுவோம். இந்த கொங்கண சித்தர் அவர் நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. அதுல வாலை கும்மி என்ற ஒரு கும்மி பாடல், அந்த பாடலை ஒண்ணு சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அந்த பாடலை பாருங்க, கும்மியை ஆடுவாங்க இல்லையா, அப்போ அவங்க பாடுற மாதிரி இருக்குது. அஞ்சிலே பிஞ்சிலே வஞ்சியரே நிதம் கொஞ்சி விளையாடும் வஞ்சியரே நெஞ்சிலே ருத்ரன் சூழிருப்பான் அவன் நேருடன் ஆடி வாழை பெண்ணே தொந்தியிலே நடு பந்தியிலே திட செந்தையிலே முந்தி ஒன்றானுடன் உந்தியில் விஷ்ணுவும் தான் இருப்பான் இதை உண்மையாய் பாரடி வாழை பெண்ணே காலத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இருந்து வாசி முடிக்கிறான் பிண்டம் பிடிக்கின்றானே என்று ஒரு பாடல். இதுல பாருங்க, நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த 3 தெய்வங்களும் இருக்கிறதா அவங்க சொல்றாரு. அதாவது முதுகெலும்புக்கு கீழே இருக்கிற மூலாதார சக்கரத்திலேயே அது குண்டலினி சக்தி பாம்பு வடிவத்துல இருக்கு. இந்த மூலாதாரத்திற்கு தலைவனாக கருதப்படுவன் பிரம்மா. அதே போல நாபி கமலம் நாம என்ன சொல்றோம், மணிப்பூரகம், இந்தக்கு தலைவனாக இருக்கிறவன் திருமால். அதுக்கு மேல புருவ மத்தி ஆகினை சக்கரம், அது இங்க இருக்கிறவன் ருத்ரன் என்ற சிவன் என்று உணருங்கள் என்று இந்த பாட்டுல வருதான். அதாவது உனக்குள்ளேயே அந்த, ஏன்னா இறைவன் என்று சொன்னாலே நம் பொதுமக்களுக்கு என்ன கருத்துனாக்கா படைத்து காத்து அழிப்பவன் என்றுதான் நம்ம நினைக்கலையா. அந்த 3 வேலையும் செய்வோம் உங்க உடம்புக்குள்ளேயே இருக்காங்கிறத இந்த யோக சாஸ்திரத்தை கொங்கண சித்தருடைய பாடல் கூறுகிறது. மகரிஷி கூட ஒரு பாட்டுல மறைவாக சொல்லியிருக்காரு பாருங்க, அழுத்தம் என்னும் ஒன்றாத்துள் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதல் 5 மாறும் வகையாக உயிரினங்களை தோற்றுவித்து முழு திறத்துடன் காத்து முடிக்கும் மேலா முழுமுதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும். இந்த ரகசியத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்காரு.
அதாவது தோற்றுவித்து காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருள், அது நம்முடைய அறிவாய் ஆற்றும். இதை பழுத்த நிலை வர வரைக்கும் நாமெல்லாம் நீ நான் என்று பேசிக் கொண்டிருந்தோம். இப்போது பதமடைந்து விட்டோம், ஒன்றானோம், இதுதான் பரமானந்தம் என்று இந்த இறைநிலையை முழுமையாக உணர்வதற்கு மகரிஷி இந்த பாடலை எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த மாதிரி அகத்திலும் காணலாம், புறத்திலும் காணலாம். ஏனென்றால் எல்லாம் வல்ல தெய்வம் எங்கும் உள்ளது நீக்குமற, அவனில் தான் நீ, உன்னில் அவன், அவன் யார், நீ யார், தின்வேது. இதை உணரும் போது, அறிவு முழுமை அடையும் போது அதுதான் முக்தி நிலை என்ற மகரிஷியினுடைய இந்த தத்துவத்தை இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் குருவினுடைய திருவருளுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இதுவரை இதை மிகவும் செவிமடுத்து அமைதியாக செவிமடுத்து கொண்டு பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க அனைவரும் வளமுடன், வாழ்க.